ஹலோ ட்ரேடர், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி நம்ம எப்போயும் போல் என்ட்ரி எடுத்துருந்தோம். பட் வந்து நிஃப்டியில் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிற போதே ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. நமக்கு ஒரு லாட்டு ட்ரை பண்ணியிருந்தோம், ஒரு 1300 லாஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜ் ஒரு 120 வரும். ஆமாம், 120 போக ஒரு 1500 வைங்க. 1500 கிட்ட நமக்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கு. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா வழக்கம் போல் தான் பேரிஸ் ஆர்டிபி தான். ஆர்டிபியில் வரும்போது கரெக்டாக அந்த 50 MA கிட்ட ப்ரைஸு தொடரும்போது கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருந்தோம். சிபிஆருக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டே லோ, இன்றைக்கி டே லோ கிட்ட வச்சுருந்தோம். 1:2 தான் வச்சுருந்தோம். கரெக்டாக எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக எனக்குள்ளே ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாமே அங்கனுக்குள்ளே தான் இருந்திருக்கு. வேறு எங்கேயுமே வந்து ப்ரைஸ் வந்து போகலை. சிபிஆருக்குள்ளே வந்து முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் வரையும் நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தாலுமே லாஸ்ட்டில் தான் வந்திருக்கோம். 185 தான் முடிஞ்சிருக்கு. நம்ம 173 எக்ஸிட் பண்ணிட்டோம். அப்போம்போதே நமக்கு 1300, இது 190 வரையும் போச்சு. வச்சுருந்தா ஒரு 2000 லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கோம். பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபுல்லாக சைட்வேஸ் தான். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதான் ஃபாலோ பண்ணி எடுத்திருந்தோம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து லாஸு. இது வந்து ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா இந்த மந்த்தோட 2வது லாஸு. இந்த மந்த்து இதோட முடியுது, அவ்வளோதான். இந்த வாரம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். 2 ட்ரேடு லாஸ் ஆகிருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி படி. இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம 1500 லாஸ் பண்ணியிருக்கோம். அதே மட்டும் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். மேலே கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து நல்லா புல்லிஷாக இருந்துட்டு சிபிஆருக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து அதே மட்டும் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மட்டும்தான் மேலே போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான். நிஃப்டி மாதிரியே தான் பேங்க் நிஃப்டியுமே. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டே ஹை பிரேக் ஆச்சுன்னா கூட, அப்படி இல்லைன்னா இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து புல்லிஷாக பேரிஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆர்டிபியுமே வந்து நம்ம கிளியர் கட்டாக தெரியலை. ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் இருந்தனால. ஸோ நாளைக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைடு என்ட்ரி வருது அப்படின்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாக நான் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.